இந்த கிறிஸ்தவ சீஷத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம், அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. போன வாரம் நம்ம 5 படிகளை குறித்து வாசித்தோம். ஸோ சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது 5 நிலைகளை குறித்து பார்ப்போம். வந்து வாருங்கள், பின்பற்றி வாருங்கள், பிறகு நிலைத்திருங்கள், அதுக்கப்புறம் புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்குங்கள், 5வதாக ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த 5 நிலையை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சமுதாய வேதாகம பாடத்திட்டத்தின்படி 5 புத்தகங்களை நாம் படிக்க போறோம். அதாவது பிலமோன், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இந்த 5 புத்தகங்களையும் நம்ம படிக்க போறோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 5 புத்தகங்களிலும் ஒரு அறிமுகம் மாதிரி நம்ம பண்ணிட்டு இன்றைக்கு பிலமோன் புத்தகத்தை நம்ம படிக்க போறோம். ஸோ முக்கியமா வந்து யோவானது வந்து ட்ரூத் அண்ட் லவ், சத்தியமும் அன்பும். சத்தியமும் அன்பும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. சத்தியத்தையும் அன்பையும் நம்ம பிரிக்க முடியாது. அதனாலதான் யோவான் 1:14 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய் உண்மை உள்ளவராய் அவர் வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது இன்னும் ஆழமா பார்ப்போம். பிலமோன் புத்தகத்தை குறித்து நம்ம விரிவா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 1 யோவான் வந்து வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது, நம்ம எப்படி சத்தியத்தையும் நல்ல உபதேசங்களையும் தவறான உபதேசங்களையும் எப்படி பகுத்தறிவது, எப்படி நாம் அதுல இருந்து தப்பித்து இருப்பது, சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்திற்கென்று ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், சத்தியத்திலே நிற்க வேண்டும். அது ஏன்னு சொல்லி 2, 3 யோவான்ல பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் யூதாவில் என்ன பார்க்க போறோம்னா, விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மகா பரிசுத்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதோட யூதா முடிவடையும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஆண்டவரை புகழ்ந்து ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஹோம்ஒர்க் கொடுக்கப்படும். நீங்க ஒவ்வொருத்தரும் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வீட்டு பாடம் வந்து உற்று நோக்கி பாருங்கள், அதற்குரிய விளக்கம் அல்லது பொருள் எழுதுங்கள். 3வது அதை எப்படி அதை அப்ளிகேஷன், எப்படி அதை அமுல்படுத்துவதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு அறிமுகமாக சொல்றோம். இன்னைக்கு வந்து அடுத்த பிலமோனை குறித்து நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ பிலமோன் வந்து ஒரு சின்ன புத்தகம் தான், ஆனா அது ஒரு முக்கியமான புத்தகம். ஸோ பிலமோன் யார், அவர் எங்க இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவருக்கு ஏன் இந்த கடிதம் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும். அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த கடிதம் எதற்காக எழுதப்பட்டதுன்னா, அப்பீல் ஃபார் கம்பேஷன், அதாவது இரக்கத்தை அல்லது நல் எண்ணத்தை, மற்றவர்களோடு கூட ஒரு தாராள மனப்பான்மை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. ஸோ இது வந்து எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தாராள மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லது மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக, சுயத்திலிருந்து விடுதலை பெற்று மற்றவர்களை நேசிக்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல மன்னிக்கின்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். முன்னாடி பார்ப்போம். அது வந்து என்னன்னா, பிலமோனை குறித்து என்னென்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5 நாட்கள் கேள்வி கொடுத்தோம். அந்த கேள்வியில என்னது, இந்த வசனங்கள்ல இவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. பிலமோனுடைய வேலைக்காரன் தான் ஒனாசிமஸ். அப்பியா ஆர்ச்சிபஸ் வந்து அவருடைய மனைவி அல்லது குமாரலா இருக்கலாம். அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். சோ பவுல் எப்படி தன்னை அடையாளம் காட்டுகிறார், தன்னை எப்படி அடையாளம் காட்டுறாரு, பிலமோன் எப்படி அடையாளம் காட்டுறாரு,
ஒனாசிமஸ் எப்படி அடையாளம் கட்டுறாரு, கர்த்தருடைய கிருபை சமாதானம் அவர்களுக்கு எப்படி உண்டாகும் என்பதை குறித்து அவர் எப்படி எழுதுறான்னு பார்க்கணும். சோ 2வது நாள் நீங்க என்ன எழுதியிருப்பீங்க, பவுல் எப்படி பிலமோன் தனக்கு நன்றி கடமைப்பட்டவன் எப்படின்னு சொல்லி என்பதை உணர்த்துகிறான். சோ அவருடைய விசுவாசத்தை குறித்தும் இங்க சொல்லப்பட்டிருப்பார். பிலமோனுடைய குணாதிசயம் எப்படி அவர் உதாரத்துவம் உள்ளவனாய், மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறவனாய், மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவனாய், செலவிடப்படுகிறவனாய் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல பவுல் இந்த காரியத்தில் ஈடுபடணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அக்கறை காட்டுகிறார், ஏன் இதை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ பவுல் எப்படி அவர்கிட்ட ஒனாசிமஸ்காக பரிந்து பேசுகிறார், முறையிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு அவர் தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறார் அப்படிங்கிறதையும் இங்க பார்க்க முடியுது. கடைசியாக அவருடைய ஜெபத்தையும் பார்க்க முடியுது. சோ இப்பொழுது வந்து முக்கியமானதை பார்க்கிறோம். இது எங்க எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது. சோ கொலோசே என்ற ஒரு பட்டணம். சோ அந்த காலத்துல பல பட்டணங்கள் இருந்தது, பல பட்டணங்கள் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சோ கொலோசே அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்துல நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டதுனால ஒரு சிலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறினார். அந்த சீஷர்களாய் மாறினவர்கள் அவங்க வந்து ஒரு சபையாய் மாறினார். அந்த சபை எங்க கூடிச்சுன்னா பிலமோனுடைய வீட்டுல கூடியது. பிலமோன் வந்து ஒரு பணக்காரர், ஐஸ்வர்யவான், பணம் படைத்தவர். அவர்கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஒருவேளை நிறைய வயல்வெளிகள் இருந்திருக்கும், ஆடு மாடுகள் இருந்திருக்கும். அவர் நல்ல ஒரு உயர்ந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் மாறியவர். சோ அந்த சபையை யாரு உருவாக்கினாங்கன்னு சொன்னா, ஒரு வேலை எப்ராஸ் சொல்ற ஒரு தேவனுடைய ஊழியக்கார சபையை நிறுவனம். சோ இந்த பட்டணத்தில் உள்ள பிலமோனுக்கு பவுல் என்ன செய்யறாரு, கடிதம் எழுதுகிறார். சோ பவுல் வந்து எங்க இருக்கிறாருன்னா, பவுல் வந்து சிறைச்சாலையில இருக்கிறார். எங்க சிறைச்சாலை இருக்கிறார், ரோம்ல சிறைச்சாலையில இருக்க. சோ இதுல வந்து முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். அதாவது பிலமோன் கொலோசையில இருக்கிறார், பவுல் ரோம பட்டணத்துல இருக்கிறார். பவுல் சுவிசேஷத்துக்காக நற்செய்தி அறிவித்ததுக்காக சிறையில அடைக்கப்படுறார். சோ சிறையில இருந்துகிட்டு கடிதம் எழுதுகிறார். சிறையில இருக்கும் பொழுது பவுலுக்கு பணிவிடை செய்யும்படியாக, வேலை செய்யும்படியாக ஒனாசிமஸை எடுத்துக்கொள்றார். சோ ஒனாசிமஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றார். அவர் முன்பாக பிலமோனுக்கு அடிமையாக இருந்தவர். பிலமோனுக்கு வந்து கொத்தடிமையா இருந்தார். கொத்தடிமைன்னா வாழ்க்கை பூரா அவருக்கு அடிமைப்பட்டவர். சோ இந்தியாவில் உண்டு, உங்க நாட்டுல உண்டான்னு தெரியல. ஒரு சில இடங்கள்ல என்ன செய்வாங்க, பெற்றோர் பணம் கடனாக பெற்றுக்கொள்வாங்க. 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய். அந்த கடனை திரும்ப செலுத்த முடியலன்னா அவங்க சில உன்னால திரும்ப செலுத்த முடியல, உன் பையனை எனக்கு வேலைக்கு அனுப்பி. சோ அவன் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பெற்றோர் பெற்ற கடனை என்ன செய்யணும், திரும்ப செலுத்துறதுக்காக வேலை செய்யும். அவர்தான் கொத்தடிமைகள் சொல்லி சொல்லுவோம். சோ ரோம சாம்ராஜ்ய சமயத்துல இந்த மாதிரி கொத்தடிமைகள் தான். ஒனாசிமஸ் ஒரு கொத்தடிமையா இருக்கும். சோ அந்த ஒனாசிமஸ் என்ன செய்யறான், கொலோசே பட்டணத்துல பிலமோன் இருந்து தப்பிச்சு ஒரு வேளை பணத்தை திருடிட்டு ரோமாபுரிக்கு போறான். ரோமாபுரியில பவுலை சந்திக்கிறான், தற்செயலா சந்திக்கிறான். அங்குதான் ஆண்டவரை பத்தி கேள்வி வரும். அங்கு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். சோ அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும், அதுக்குதான் பவுல் முயற்சி எடுக்கிறான். சோ அதுல என்ன பாக்குறோம்னா, முக்கியமான காரியம் என்னன்னா, சோ மனம் திரும்பினால் என்ன செய்யணும், ஒப்புரவாகுதல் செய்ய வேண்டும் அல்லது ஈடுகட்ட வேண்டும். லூக்கா 19:8 என்ன வாசிக்கிறோம், சகேயு ஆயக்காரன் இருந்தான். எலியோவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் பார்க்க ஆவலா இருந்தான். அவர் வருவதற்கு முன்பாகவே அவன் குள்ளனா இருந்தபடினால் என்ன செய்யறான், போய் அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துங்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்ங்கிறார். சோ அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது சகேயு என்ன சொல்லுகிறான்,
என் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் லானத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. சோ லேவியராகத்துல பார்க்கிறோம், ஒரு திருடன் பிடிபட்டால் அவன் என்ன செய்யணும்? லானத்தனையாக திரும்ப செலுத்தும். அவன் 10 ரூபா திருடுனா 40 ரூபா திரும்ப கொடுக்கும். அதான் சரியான காரியம். சோ இந்த காரியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். மனம் திரும்புதலை பத்தி சொல்றோம். மனம் திரும்பலாம் மாத்திரம் போதாது, ஒப்புரவாக வேண்டும். யாரோடு கூட நம்ம சண்டையிட்டோமோ, யாரோடு கூட நம்ம விரோதமா இருந்தோமோ, அவர்களை மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். ஒப்புரவாது மாத்திரமல்ல, ரெஸ்டோரேஷன். அநியாயமாய் பெற்றதை திரும்ப செலுத்த வேண்டும், ஏமாற்றி பெற்றதை திரும்ப செலுத்த வேண்டும். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? யாருடைய வாழ்க்கையில நாம் தவறு செய்தோமோ, இடைஞ்சல் செய்தோமோ, சண்டை போட்டோமோ, அவளுக்கு அநியாயம் செய்தோமோ, அவளோடு கூட ஒப்புரவாகும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு இழப்பு உண்டாக்கினதுனால அதை ஈடு செய்ய வேண்டும். அதான் சகையை செய்யும். சோ இன்றைக்கு மனம் திரும்பலை பத்தி பேசுறோம். ஆனா இதை குறித்து ஒப்புரவாதலை குறித்து பேசுறது இல்லை, அல்லது திரும்ப கொடுக்கறது குறித்து பேசுறது. இந்த 2 காரியத்தையும் யார் பேசுறார்? பவுல் பேசுறார். சோ பவுல் ஒனாசிமஸ்க்கு சொல்றாரு, நீ பிலமன்ட்ட போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். நீ திருடிட்டு வந்த பணத்தை திரும்ப அவருக்கு செலுத்த வேண்டும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன் கஷ்டமான காரியம் சொல்லி முன்னாடி பார்ப்போம். சோ ஃபர்கிவ்னஸ். சோ பிலமோனுக்கு என்ன சொல்றாரு? நீ மன்னிக்க வேண்டும். ஒனாசிமஸ்க்கு என்ன செய்யறாரு? நீ போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவா, நீ திருடின பணத்தை திருப்பி கொடு. அதே சமயத்துல பிலமோனுக்கு சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? அவனை மன்னிக்க வேண்டும். அடிமைதான், அவன் பணம் திருடிட்டு போயிட்டான் தான், அவனை நீ எப்படி செய்யணும்? மன்னிக்க வேண்டும். அவனை ஏன் மன்னிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவனை மன்னித்திருக்கிறார், அதனால நீ மன்னிக்க வேண்டும். சோ முன்னாடி அப்பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான், பிரயோஜனமே இல்லை, ஒன்றத்துக்கு உபயோகப்படாதவனா இருந்தான், உன்னை ஏமாற்றினவனா இருந்தான், ஏளனம் பேசினவனா இருந்தான், சோ உன்னுடைய பணத்தை திருடினவனா இருந்தான். இப்பொழுது எப்படியா? ஏன்றா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே, மாமன்னிப்பை பெற்றதுனாலே உன்னுடைய சகோதரனாய் மாறி இருக்கிறான். அவன் அடிமையா பார்க்காதே, அவனை சகோதரனாக பார். அவனுடைய எண்ணத்துல மாற்றம் உண்டான். பிலமோனுடைய எண்ணத்துல மாற்றம் உண்டான். சோ இது ரொம்ப முக்கியம். நம்முடைய நாட்டுல என்ன செய்யணும்? ஜாதியை பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு என்ன செய்யறது? ஏற்ற தாழ்வு கிடையாது. பிலமோன் என்ன செய்யறான்? ஒனாசிமஸை தனக்கு சமமாக பாவிக்கிறான், தனக்கு சமமாக அவனோடு கூட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் அவசியம். சோ என்ன செய்யறோம்? மன்னிக்கணும். சோ ஏன் மன்னிக்கணும்? சோ மன்னிப்பது ஒரு கடினமான காரியம். மற்றவர்கள் லேஸ் கிடையாது. ஏன் மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பதின் முக்கியத்துவம் என்ன? நானுடைய ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துல என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல நீர் எங்கள் கடன்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். சோ சீஷர் சொல்றாங்க, என்னுடைய சகோதரனை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? அவர் சொல்றாரு, 770 முறை மன்னிக்க வேண்டும். என்ன அர்த்தம்? 7 பெருக்கணும்னா 490 தடவை மன்னிக்கணும். அப்படி அர்த்தம். 490 தடவை மன்னிக்கிறது கிடையாது. மன்னிக்கிற 490 தடவை ஒரு டைரியில போட்டு, சரி இன்னைக்கு 1ஆம் தேதி வயசு, நாளைக்கு 2வது 3வது அப்படி சொல்லி போட்டுட்டே போடுமா? அப்படி மன்னிப்பதே உன்னுடைய சுபாவமாய் மாற வேண்டும். மன்னிக்கும் தன்மை உன்னுடைய சுபாவமாக, உன்னுடைய இயல்பாக, உன்னுடைய குணாதிசயமாக மாற வேண்டும். அதான் அதுக்கு ஆண்டவர் ஓமை சொன்னார். மத்தேயு 18:23 ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு. என்ன? அன்ஃபர்கிவிங் சர்வன்ட், மன்னிக்காத ஒரு வேலைக்காரன்.
ஒரு அரசன்ட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 தாலந்துகள் அவன் என்ன செய்யறான், கடன் வாங்கி ராஜாவுடைய பேங்க்ல போய் வியாபாரம் செய்யறதுக்கு 10,000 தாளந்துகள். 10,000 தாளந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்ல ஒரு 12 கோடி இலங்கை பணம் அல்லது 6 கோடி இந்திய பணம். இதை போய் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கு, வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல. ஒரு நாள் அரசன் என்ன சொல்றாரு, கூப்பிடுறாரு, கணக்கு கேட்கிறாரு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். என்னுடைய மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, தயவு செய்து நீங்க என்ன செய்யக்கூடாது, யாரா வசூலிக்க கூடாது. ராஜா பாக்குறாரு, கெஞ்சுறத பார்த்தா இறக்கப்பட்டு, சரி உன்னை மன்னிச்சிரு, ஒரு பைசாவும் தர வேண்டாம், 12 கோடி இலங்கை பணம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, 6 கோடி இந்திய பணம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ சந்தோஷமா வெளியே போறான். வெளியே போகும்போது இவனோடு கூட வேலை செய்கிற இன்னொரு வேலைக்காரன் வரான். அவன் என்ன செய்யணும், 1 டினாரை பணம் தர வேண்டியது. அவன் என்ன செய்யறான், அவனுடைய சட்டையை பிடிச்சு அவனை என்ன சொல்றான், நீ கொடு, நீ கொடுக்கலன்னா என்ன செய்யணும், உன்னுடைய சிறையில போட்டு சொல்லி அவனை கொண்டு சிறையில போட்டு. சோ இதனுடைய விலையை பாருங்க, 12 கோடி மன்னிப்பு பெற்றவன் இலங்கை பணத்துல 200 ரூபாயை மன்னிக்க அவனுக்கு மனதில்லை. இந்திய பணம் 6 கோடி மன்னிப்பை பெற்றவன் 100 ரூபாய்க்கு மன்னிப்பு கொடுக்க மனதில்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டேன், நீ செய்த எல்லா அட்டூழியங்களையும் மன்னித்து உன்னை நீதிமான் என்று சொல்லிட்டு, ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, உன்னுடைய தம்பியை மன்னிக்க மாட்டேங்கிற, உன்னுடைய தங்கையை மன்னிக்க மாட்டேங்கிற, உன்னுடைய புருஷனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன்னுடைய மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிற, உன்னுடைய பிள்ளைகளை மன்னிக்க மாட்டேங்கிற, உன்னுடைய அக்கம் பக்கத்துக்காரனை மன்னிக்க மாட்டேங்கிற. அவர்களை நீ மன்னிப்பது எனது 100 ரூபாய் 200 ரூபாய் மன்னிக்கிற. ஆண்டவர் நம்மை மன்னித்தது 6 கோடி அல்லது 12 கோடி ரூபாய்க்கான மதிப்பை இலவசமாய் பெற்று விட்டு 100 அல்லது 200 ரூபாய் மன்னிக்க நம் மனதில்லைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க, கடின இருதயம் உள்ளவர். ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார், நாம் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இதுதான் பிலமோனுக்கு சொல்றார், நீ பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யவன், நீ என்ன செய்யணும், மன்னிக்க கற்றுக்கொள்ளும். நீ ஒனாசிமஸ மன்னிக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாற்றி இருக்கிறார். அப்படி உயர்த்தப்பட்ட நீ என்ன செய்யணும், உன்னுடைய அடிமையாக ஒனாசிமஸை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த கடிதத்தை எழுதுறார். சோ அந்த காலத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க, அடிமைகளை வைத்திருப்பான். அது அந்த கலாச்சாரத்துல வைத்திருப்பான். சோ இப்ப குலோசி பட்டணத்துல ஒரு 500-1000 பேர் இருப்பான், ஜமீன்தார் மாதிரி. அவங்க எல்லாம் என்ன செய்வான், அடிமைகளை வச்சிருப்பான். இதுல ஒரு 50 பேர் வச்சுக்குவோமே, 50 அடிமைகளை வைத்திருக்கிற பிலமோனை போலவும் இருக்கிறாங்க. இப்ப குலோசி பட்டணத்துல இவன் ஒருத்த மாத்திரம் மன்னிச்சான்னா, பிலமோன் மாத்திரம் மன்னித்தால் அது என்ன ஆயிரும், மற்றவர்களுக்கு பிடிக்காது. மற்ற பேர் என்ன சொல்லுவாங்க, டேய் நீ அடிமையை மன்னிச்சேன்னா என் அடிமையை ஓடிக்குவோம், அவனை நானும் மன்னிக்கிறேன். சோ நீ ஒரு தவறான முன் உதாரணத்தை கொண்டு வராதே, நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி பிலமோனை போய் நெருக்குவாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் என்ன இருக்கும், ஒரு கூட்டமைப்பு அல்லது ஒரு என்ன வைப்பாங்க, ஒரு அணி மாதிரி வச்சுக்கிடுவாங்க. எல்லாத்துலயும் உண்டு. இங்க வியாபாரிகள் சங்கம் அல்லது என்ன செய்வாங்க, தொழிலாளிகள் சங்கம், அந்த மாதிரி என்ன வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல உண்டு. எப்படி, அடிமைகளை வைத்திருக்கிற எஜமான்களுடைய சங்கம், அந்த சங்கத்துல கூடி பேசுவாங்க. சொல்லுவாங்க, பிலமோன் நீ செய்யக்கூடாது, அவன் வந்தானா அவன் அடிக்கணும், அவன் தண்டனை கொடுக்கும், அவன் காலை ஒடிக்கணும், அப்பதான் மற்றவன் ஓட மாட்டான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, பிலமோன் நீ அவன் மன்னிக்கணும். இது கஷ்டமான காரியம். கலாச்சாரத்திற்கு சமுதாயத்தில் பழக்கத்தில் உள்ள ஒன்று விரோதமாய்
சோ விசுவாசி என்று சொல்லும் பொழுது, ஈஸ்வர்கள் என்று சொல்லும் பொழுது கலாச்சாரத்தை வாழ்பவர்கள் அல்ல. என்ன செய்யறாங்க? கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டவர், கலாச்சாரத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. கலாச்சாரத்தின்படி நடப்பவர்கள் அல்ல, வசனத்தின்படி ஜீவிப்பவர்கள். சமுதாயத்தில் உள்ள நியதிகளின்படி நடக்கிறவர்கள் அல்ல, வசனத்தின்படி ஜீவிப்பவர். அநேகர் இருக்காங்க, கலாச்சாரம் வசனம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க, ஆனாலும் கலாச்சாரத்தின்படி வாழணும். கலாச்சாரம் தான் அவங்களுக்கு முக்கியம். தமிழ் கலாச்சாரம் அல்லது எங்க ஊர் கலாச்சாரம், எங்கள் ஊர் கட்டுப்பாடு, எங்க குடும்ப பாரம்பரியம், அதுதான் முக்கியம். அது முக்கியம் அல்ல. சமுதாய பழக்க வழக்கங்கள் முக்கியம் அல்ல, கலாச்சார பழக்க வழக்கங்கள் முக்கியம் அல்ல, குடும்ப கலாச்சாரங்கள் முக்கியம் கிடையாது. ஆண்டோடைய வசனம் சத்தியம் தான் முக்கியம். என்ன செய்யறாங்க? சொல்றான் பிலமோன், என்ன செய்யறான்? அவர்களுடைய சொல்படி நடக்கக்கூடாது, ஊர் சொல்றபடி நடக்கக்கூடாது, மற்ற மனிதர்கள் சொல்றபடி மற்ற மனிதர்கள் சொல்றபடி நடக்கக்கூடாது. அவன் எப்படி நடக்கணும்? அவனுடைய வசனத்தின்படி நடக்கணும். அதனாலதான் எதிர் நீச்சல் போடுகிறவர்கள், சீசர்ன்னு சொல்லும் பொழுது எதிர் நீச்சல் போடுகிறது. செத்த மீன் தான் என்ன செய்யும்? தண்ணியோட போகும். உயிருள்ள மீன் என்ன செய்யும்? தண்ணிக்கு எதிர்த்து நீச்சல் போடும். தான் எதிர் நீச்சல் சொல்லும். சோ சீஷர்கள் செத்தவர்கள் அல்ல. செத்தவர்கள் நினைச்சுவாங்க கலாச்சாரத்துல எப்படி காத்தடிக்குதோ அப்படியே போயிடுவாங்க. ஆனா சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? காற்றினால் அடிக்கப்பட்டு போறவர்கள் அல்ல, செத்த மீன்களை போல தண்ணீர் ஓடுகிறவர் அல்ல, எதிர்நீச்சல் போடுகிறவர், ஜீவன் உள்ளவர்கள். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நாம் ஜீவன் உள்ளவர். அதனால இந்த கட்டுப்பாடுகளின்படி நடப்பவர்கள் அல்ல, வசனத்தின்படி நடப்பவர்கள். நான் பவுல் சொல்றேன், நீ வசனத்தின்படி நடக்கணும். ஊர் கட்டுப்பாடுபடி நடக்கல, சமுதாயத்தின்படி அல்ல, நண்பர்கள் சொல்கிறபடி அல்ல, உன்னுடைய சக தொழில் அதிபர்கள் சொல்வதுபடி அல்ல, வசனம் என்ன சொல்லுதோ அதுபடியா நடக்கணும். இதுல என்ன பாக்குறோம்னா, ஆண்டவருடைய ஆளுகையை பார்க்கணும். ஆண்டவருடைய ஆளுகை ரொம்ப முக்கியம். சாவரின் காட், ஆண்டவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகையா இருக்கு? சோ பிலமோன்ட்ட இருந்து, கொலோசே பட்டணத்துல இருந்து ஒனாசிமஸ் தப்பிச்சு ஓடுறான். எதுக்காக தப்பிச்சு ஓடுறான்? அடிமையா கூடாது. அடிமையா இருந்தது போதும், எவ்வளவு நாள் தான் இங்கே அடிமையா இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? நான் என்ன செய்யணும்? இதுல இருந்து நான் விடுதலை பெற வேண்டும், ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்யறான்? பணத்தை திருடிட்டு இரவா ஓடுறான். எங்க ஓடுறான்? ரோம பட்டணத்துக்கு ஓடுறான். சோ அங்க யாரும் இவனை பிடிக்க முடியாது, யாரும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. அது பெரிய பட்டணம், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறான். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல இவன் போய் எங்கேயாவது ஒரு ஒதுங்கி ஏதாவது ஒரு வேலை பார்த்து நினைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சோ அங்க கடைசியில எங்க வேலைக்கு போறான்? பவுல்கிட்ட வேலைக்கு. சோ பவுல் ஒரு ஆள் தேவை, ஒரு அசிஸ்டன்ட் தேவை. சிறையில இருக்கிறான், சிறையில இருந்தாலும் வீட்டு சிறையில இருக்கான், வீட்டுல அடைச்சி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அங்க ரோம சேவர் வந்து அவனை பாதுகாப்பு கொடுப்பான். பாதுகாப்புல அவனை செயின்ல கட்டி அவனை வச்சிருப்பான். அவனுக்கு சாப்பாடு செய்யறது இல்ல துணி துவைக்கிறது ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ அவன் வயசாயிருச்சு பவுலுக்கு. ஸோ ஒனாசிமஸ் வர்றான். ஒனாசிமஸுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றான். ஸோ நீ வேலை செஞ்சா மாத்திரம் போதாது, நீ ஆண்டவரை பத்தி அறிஞ்சுக்கணும். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரை அறிந்து கொள்றான். ஸோ யாரும் தன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடுகிறவனை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து யாரும் எங்கேயும் ஓட முடியாது. யோனா ஓட நினைக்கிறான், நான் நினைச்சிடாது, அவனை கண்டுபிடிச்சு திரும்பி கொண்டு வர. அவன் கப்பல்ல அடித்தட்டுல படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தான், யாருக்கும் தெரியாது அப்படின்னு யோசித்தான். ஆனா ஆண்டவர் விடவில்லை. சோ பூமி எங்கும் தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, நீதிமான்களுக்கு நன்மை செய்ய முடியாது, அதே சமயத்துல தீமை செய்வர்களுக்கு தண்டிக்க முடியாது.
ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம ஆளுகை செய்கிறார். ஒவ்வொருவருடைய ஸ்டெப், ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு காரியமும் யார் செய்யறா? ஆண்டவர் அதை கட்டளையிடுகிறார். அதான் நம்முடைய ஆழ்ந்த விசுவாசம். நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் விடுறது. தலையில இருந்து ஒரு முடி விழுந்தால் கூட என்ன செய்ய ஆண்டவர் தெரியும். அப்ப ஆண்டவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். ஒரு பறவை கீழே விழுகிறது கூட அவனுக்கு தெரியும். ஒரு முடி மனிதன தலையில இருந்து விழுகிறது அவனுக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து யாருமே தப்பி ஓட முடியும். ஒனாசிமஸ் என்ன நினைச்சான்? பிலமோன்ட்ட இருந்து தப்பி ஓடலான்னு நினைச்சான். ஆண்டவர்கிட்ட மாட்டி, பவுல்கிட்ட மாட்டிக்கிறார். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் ஒனாசிமஸுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாம சோ ரோம சாம்ராஜ்யத்துல அநேக அடிமைகள் இருந்தாங்க. அதாவது அந்த தேசத்துல, அந்த சாம்ராஜ்யத்துல 10 முதல் 15% அடிமைகளாயிருந்தாங்க. ரோம சாம்ராஜ்யம் இன்னொரு தேசத்தோடு யுத்தம் பண்ணிச்சுன்னா அதுல தோற்று போகின்ற சிப்பாய்கள் அடிமைகளாயிரும். அப்படிப்பட்ட அடிமைகளை தான் நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். நாகமான் வீட்டுல ஒரு அடிமை பெண் வருகிறார். எப்படி வர்றா? யுத்தத்துல அடிமையாக்கப்பட்டார். சோ அதே போல ஒரு சிலரை தேசத்தையே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தானியலை கொண்டு போனாங்க, அப்படியும் அடிமைகளாக, அல்லது இந்த பெண்கள் அடிமையானவரை அடிமை, பல விதத்துல அடிமையாகும். சோ இந்த ரோம சாம்ராஜ்யத்துல அடிமையில் என்ன செய்ய முடியும்? விடுதலை பெற முடியும். விடுதலை எப்படி படுவாங்கன்னா ransom price, அதாவது விடுதலைக்கான கிரயத்தை செலுத்த வேண்டும். சோ இந்த அடிமைகள் கடினமா உழைத்து கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு அதை கொடுத்து அவங்க என்ன செய்யலாம்? விடுதலை பெறலாம். அல்லது அவங்களுடைய சொந்தக்காரங்க பணத்தை கொடுத்து அவனை விடுதலை செய்யலாம். ஒரு சிலர் விடுதலை ஆகாமலே அவங்க என்ன செய்வாங்க? அடிமையில இருப்பாங்க. அந்த அடிமை ஒரு சிலர் நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. அப்படி படிச்சவங்க என்ன செய்யறாங்க? ஆசிரியர்களா இருப்பாங்க. அடிமையிலா இருப்பாங்க, ஆசிரியர்களா இருப்பாங்க. எப்படி தானியல் அடிமையா இருந்தது போல இவங்களும் ராஜாக்களுக்கும், ராஜாவுடைய பிள்ளைகளுக்கும் ஆசிரியர் இருப்பாங்க. நல்லா சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியர் இருக்காருன்னா ராஜா அதை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அடிமையாகிடும். நம்ம என்ன செய்யணும்? அரச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒதுக்கிறேன், அந்த மாதிரி படிக்கிறோம். சோ இந்த மாதிரி அடிமைத்தனம் அந்த காலங்கள்ல ரொம்ப ஒரு சாதாரண காரியமா இருந்தது. சோ ஒனாசிமஸ் என்ன செய்யறாரு? ஒனாசிமஸ் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. கடிதம் கொடுத்து எங்க போறாங்க? பிலமோன்ட்ட போறாங்க. சோ பிலமோன்ட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்கணும். சோ ஒனாசிமஸுக்கு என்ன இருக்கும்? பயம். என்ன பயம்? பிலமோனுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்கு? சட்டப்படி ஒனாசிமஸ் ஓடி போனவன், அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் அவனை கொன்று போடுவதற்கும் அதிகாரம். சோ அப்படிப்பட்டவன்ட்டு தான் என்ன செய்யறாரு? நீ போ அப்படிங்கிற அனுப்பி வைக்கிறாரு. சோ அது ஒரு சாதாரண காரியம் இல்லை, ஒரு விசுவாசம் தேவை. சோ பிலமோன் ஒரு விசுவாசியா இருந்தாலும் அவன் ஒரு எஜமான், அவன் ஒரு கொடூரமான ஒரு மூட்ல இருந்தா என்ன செய்யலாம்? கொலையே செய்து போறான். சோ அதனால பயந்துதான் போறான். சோ ஒனாசிமஸுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் சித்தத்தை செய்கிறோம், ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு, ஒரு தாழ்மை மனப்பான்மையோடு அவன் என்ன செய்யணும்? சோ பவுல் என்ன செய்யறாரு? 2 பேருக்கு இடையில மத்தியஸ்தம் என்ன பண்றாரு? மத்தியஸ்தம் பண்றதுன்னா என்ன? 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்புரவாக்குதலை செய்யும். எப்படி ஒப்புரவாக்குதலை சொல்றாரு? பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஒனாசிமஸ் அப்படிப்பட்டவன். சோ முதலாவது என்ன சொல்றாரு? அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், அதனால உனக்கு சகோதரன் ஆகிறான். சோ 2வது என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவனை மன்னிச்சுட்டாரு, நீ அவனை மன்னிக்கணும். சோ 3வது என்ன சொல்றாரு? வயசான ஆகி போயிட்டேன், வயசானவன் அவன்கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறேன், நீ என்ன செய்ய? ஒனாசிமஸ மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு,
அதாவது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்தின்படி என்னன்னா, யாரு அடிமை ஓடிட்டானா ஓடினவனுக்கு தஞ்சம் கொடுத்தவன் குற்றவாளி. சோ இப்ப பிலமோன்ட்ட இருந்து ஒனாசிமஸ் பவுல்கிட்ட ஓடிட்டான். பவுல் அவனுக்கு தஞ்சம் கொடுக்குறாரு. தஞ்சம் கொடுக்க மாட்டோம்ல, வேலையும் கொடுத்தது. சோ இப்ப யாரு? ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டத்தின்படி பவுல் ஒரு குற்றவாளி. சோ பவுல் என்ன சொல்றாரு? அந்த இழப்பை நான் ஈடுகட்டுறேன். எப்படி ஈடுகட்டுவேன்? பிலமோன் சொல்றாரு, ஒனாசிமஸ் எவ்வளவு பணம் திருடிட்டு வந்தானோ அந்த பணத்தை நான் திரும்பி கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல, அவன் எத்தனை நாட்கள் உனக்கு வேலை செய்யாம போயிட்டானோ அந்த நஷ்டத்தையும் நான் என்ன செய்யறேன், என்னுடைய கணக்குல எழுது, நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய வாழ்க்கையே எனக்கு கடமைப்பட்டவன், உன் வாழ்க்கையே எனக்கு கடமைப்பட்ட. அதையும் சொல்றாரு. இதெல்லாம் என்னென்ன இழப்பு உனக்கு உண்டாச்சோ அதெல்லாம் நான் திரும்ப கொடுத்துறேன். இருந்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கை எனக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அதை அனுப்புகிறான்னு சொல்லலாம். சோ இதுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்யறது போல இருக்கு. நாம் எப்படி ஒனாசிமஸை போல பாவத்திற்கு அடிமையாக இருந்தவர்கள், சாபத்திற்கு அடிமையாக இருந்தவர்கள், பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்தவர்கள், சமுதாயத்தில் இருந்த கொடுமைகளுக்கு அடிமையா இருந்தவர், பல விதத்தில் நம்ம அடிமையா இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பவுலை போல மத்தியஸ்தப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்கிறார். சோ இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பாக நம்முடைய இடத்திலே நம்முடைய ஸ்தானத்திலே மன்னிக்கிறார். அவர் மன்னித்ததுனால என்ன செய்யறாரு? நம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துட்டு பிதாவாகிய தேவனுடைய பிரசனத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல பாவ மன்னிப்பிற்காக பிதாவின் வலது வாசல வைத்திருக்கிறார். இந்த ரத்தத்தை கொண்டு போய் பாவ மன்னிப்பின் பெற்றுக்கொண்டு பிதாவின் வலது வாசல நமக்காக வீட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக பரிந்து பேசுறான்னு சொல்லி பாசம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை போல நினைக்கிறாரு நமக்கு மத்தியஸ்தம். பிலமோனை போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். எதனால மன்னிப்பார்? ஒனாசிமஸை பிலமோன் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பிலமோன் ஏன் ஒனாசிமஸை மன்னிக்கிறான்? பவுலின் மத்தியஸ்தினால மன்னிக்கிறான். பவுல் பரிந்து பேசுறதுனால மன்னிக்கிறான். பவுல் அந்த பணத்தை எல்லாம் கட்டுறேன் அப்படிங்கிறதுனால மன்னிக்கிறான். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்றாரு? நம்மை மன்னிக்கிறார். சோ இந்த ஒரு காட்சியை நாம் இந்த புத்தகத்துல பார்க்கணும். சோ பவுலை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ணி ஒனாசிமஸை போன்ற நம்ம போன்ற பாவிகள் பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாக்கு. சோ ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியம் சொல்லி பவுல் சொல்றத நம்ம பார்க்க பொருந்தையில சொல்றாரு. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கா? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தது. பிதாவோடு நமக்கு ஒப்புரவாக்கு. அந்த ஒப்புரவாகுதல் தான் மற்றவர்கள் சொல்றோம். பிதாவோட ஒப்புரவாகுதல், சிருஷ்டி கர்த்தரோட ஒப்புரவாகுதல், சர்வத்தையும் படைத்த தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணோம். இந்த ஒப்புரவாகுதல்னா என்னன்னு சொல்லி நம்ம பிலமோன் ஒனாசிமஸ் வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும். சோ ஒனாசிமஸ் பயத்தோடு போறோம். அதே போல பிலமோனுக்கும் எளிதாக மன்னிக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி அவனை மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ரோம சாம்ராஜ்ய சட்டத்தின்படி பிலமோன் ஒனாசிமஸை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஆனா அவர் ஏன் மன்னிக்கிறார்? பவுல் மத்தியஸ்தம் பண்ணதுனால பிலமோன் மன்னிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ணுகிறதுனால பிதாவாகிய தேவன்
நம்மை மன்னிக்கிறார். சோ இந்த காட்சியை நம்ம என்ன செய்யறோம்? பிலமோனுடைய புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு அருமையான புத்தகம். இத வாசிப்பதனால் நம்ம என்ன பார்க்கணும்? பாவ மன்னிப்பை குறித்து பார்க்கணும், மற்றவர்களை மன்னிப்பதை குறித்து பார்க்கணும். சோ மற்றது மன்னிப்பதற்கு தாராள மனப்பான்மை, நற்குணம் நமக்கு தேவை. மன்னிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். மன்னிப்பதற்கு நமக்கு ஒரு சுபாவமாய் மாற வேண்டும். அதாவது கசப்பான இருதயம், கடினமான இருதயம் இருக்கக்கூடாது. நம்ம பைபிள் என்ன வாசிக்கிறோம்? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன்னுடைய கோபம் தணிய கடவுள். என்ன அர்த்தம்? உன்னுடைய கோபத்துடைய நேரம் என்ன? சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடியும். காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சா கூட அதிகபட்சம் 12 மணி நேரம் கோபப்படலாம். அதுக்கப்புறம் இந்த கோபம் என்ன செய்யணும்? தணிந்து போய்விட வேண்டும். சோ கோபத்தை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தோம்னா அது என்ன உண்டாகுது? வெறுப்பு உண்டாகும், கசப்புணர்வு உண்டாகும். அந்த வெறுப்பை வளர விட்டோம்னா அது வன்முறையில முடியுது. நினைச்சுக்கிறோம், அடிக்க போறோம், கோபப்படுறோம். எதனால? மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்கின்றதே நம்முடைய சுபாவமாய் மாற்றம். பிலமோன் மன்னிக்க கற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவர்களை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்வது. என்ன பார்க்கணும்? ஒப்புரவாக வேண்டும். அது மட்டுமல்ல, ஈடு செய்ய வேண்டும். ஒப்புரவாக வேண்டும். யாரை நம்ம புண்படுத்தினோமோ, யாரை கடின சொற்களாய் திட்டினோமோ, யாரை அவமதித்தோமோ, யாருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்காம இருந்தோமோ, அவங்க என்ன செய்யணும்? அவங்களோடு ஒரு ஒப்புரவா. யாரை ஏமாத்தணும், அவங்க போய் ஒப்புரவாறு மாத்திரமல்ல, அவர்களுக்கு உண்டான இழப்பை ஈடுகட்டும். ஒருவேளை ஈடுகட்ட முடியலன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லணும், உங்களுக்கு இவ்வளவு இழப்பை பண்ணிட்டேன், அதனால ஈடுகட்ட முடியாது, தயவு செய்து என்ன மன்னித்திருங்கள் என்று கேட்கணும். அதற்கு தாழ்மை வேண்டும். சோ இந்த 3 காரியங்களையும் ஒன்னாசிமஸை போல வாழ வேண்டும், பவுலை போல வாழ வேண்டும், பிலமோனை போல வாழ வேண்டும். அதான் நாம் ஒன்னாசிமஸை போல மற்றவரிடத்துல ஒப்புரவாகுதல், மன்னிப்பு கேட்குதல், தாழ்மையாய் இருத்தல் வேண்டும். பவுலை போல மத்தியஸ்தம் பண்ண வேண்டும். யாரா 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா ஒருத்தர் போய் சண்டையை மூட்டி விடக்கூடாது. அப்படிதான் இன்னும் நல்லா போட்டு நல்லா அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன செய்யணும்? தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். மன்னிக்கிறதை குறித்து அவளுக்கு சொல்ல வேண்டும். அவளுக்கு அறிந்து பேசணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன செய்யக்கூடாது? உசுப்படுத்தக்கூடாது. அவங்கள கோபத்தை அதிகப்படுத்தணும். அதே போல பிலமோனை போல மன்னிக்க கற்றுக்கணும். தாராள மனப்பான்மை தேவை. மற்றவர்களை தவறுக்கு தண்டனை கொடுக்கிறவர்களாக இல்லை, தவறுகளை மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். இப்படி இந்த பாடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது ஒரு முக்கியமான சீஷத்துவத்துல முக்கியமானது. மனம் திரும்பி ஒப்புரவாக்கி ஈடு செய்ய வேண்டும். அதே போல மற்றவர்களோடு தாராள மனப்பான்மையோடு பழக வேண்டும். மன்னிப்பை ஈடாக அல்லது கொடையாக அல்லது கிஃப்டாக கொடுக்க வேண்டும். பவுலை போல ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்த மனிதர்களாய் காணப்படும். சண்டை மூட்டுகிறவர்களாய் இல்லை, சமாதானம் செய்கிறவர்களாய் காணப்படும். 3 பேர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம்? பல கதைகள். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நம்ம ஒன்னாசிமஸை போல ஒப்புரவாக ஈடு செய்ய போறோம். அதே போல பிலமோனை போல இவரெல்லாம் நான் மன்னிக்காம இருக்கிறேன், இன்னைக்கு நான் மன்னிக்க போறேன். அதே போல பவுலை போல நான் இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, எனக்கு தெரியுது, இவங்க மத்தியில நான் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும், அதுக்காக நான் பிரயாசப்படுவேன் சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யும். எங்களை நேசி நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிலமோனுடைய புத்தகத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்னாசிமஸை போல எங்களுக்கு தாழ்மையை தான். ஒன்னாசிமஸை போல நாங்கள் ஒப்புரவாக்கங்களை செய்ய தைச்சு கேட்கிறவர்கள் அநேகம். ஆண்டவரே, யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ அவளோடு கூட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக ஈடு செய்யத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் சொல்லிக்கிறோம். அதே போல பிலமோனை போல
மன்னிக்கிற தன்மையை தான். ஒருவேளை எங்களுக்கு விரோதமாய் அவர்கள் அநியாயம் செய்திருக்கலாம், அக்கிரமம் செய்திருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம். அவர்கள் மன்னிக்கத்தக்கதான பெருந்தன்மையை கொடுக்க வேண்டும் சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஊழியமாக பவுலை போல இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய், பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாய் நற்செய்தி அறிவிப்புள்ளாய்களை மாறும். அது மாத்திரம் இல்ல தாவே, ஆண்டவரே, ஒருவேளை குடும்பங்கள் அல்லது எங்களுடைய அறிந்தவர்கள் அக்கப்பட்டவர்கள் சண்டை போடுவார்கள், அவன் மத்தியிலே மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட, சண்டையை மூட்டுகிறவர்களாய் அல்ல, சண்டையை அதிகப்படுத்துகிறவர்களாய் அல்ல, கோபத்தை மூட்டுகிறவர்களாய் அல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் சொல்லிக்கிறேன். சமாதானம் மனிதர்கள் வாக்கியவான் என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். அதை நான் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.